புதுச்சேரியில் இரவில் பெய்த மழையால் ரெயின்போ காலனி பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். பேருந்து நிலையமும் குளம் போல் மாறியதால் பொதுமக்கள் அவதி. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்று பகல் நேரத்தில் மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கோவை, ஈரோடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு என்றும் கணிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சீர்காழியில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவு. அரியலூர் மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழை. அரியலூர், ஆண்டிமடம், சுத்தமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் விக்டரி பள்ளி திறப்பு. 9 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கு வந்த மாணவர்கள். டெல்லியில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மிகவும் மோசமான காற்று மாசு. குறைந்த வேகத்தில் ரயில்களை இயக்க ரயில்வே அறிவுறுத்தல். திருப்பதி மலையில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் இரவில் அவதியடைந்த பக்தர்கள். ஜார்க்கண்டில் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வரும் மக்கள். வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்கள். வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆய்வு செய்த பிரியங்கா காந்தி. வயநாட்டில் ஜிப்லைனில் பயணம் செய்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த ராகுல் உதவியாக பணியாளர்கள் நிகழ்ச்சி. சூரியனார் கோவில் ஆதீனம் திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம். இந்து அறநிலைத்துறை அலுவலரிடம் சாவியை ஒப்படைத்துவிட்டு மடத்திலிருந்து வெளியேறினார் ஆதீனம். ஸ்ரீ சிவாகர யோகிகள் மடத்தினுடைய நிர்வாக பொறுப்புகள் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை பட்டீஸ்வரம் கோவில் செயல் அலுவலர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 28வது குருமகா சன்னிதானமாக நான் தான் இன்றளவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். அரசு விரைவு பேருந்துகளில் நவம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை முன்பதிவு செய்வோருக்கு சிறப்பு குழுக்கள். பைக், டிவி, பிரிட்ஜ் பரிசாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் செல்ஃபி எடுக்கும்போது உள்ளே வந்த கட்சி தொண்டரை காலால் எட்டி உதைத்த பாஜக முன்னாள் அமைச்சர் நன்வே. பாஜக மூத்த தலைவரின் செயலுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். அரசின் சிறப்பு துறைக்கு இலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமிக்கு ஒதுக்கீடு. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்று திட்டம். போட்டித் தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணி விலக முடிவு என்றும் தகவல். மூன்றாவது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் இன்று பலப்பரீட்சை நடத்தும் இந்தியா. ரவி பிஷ்னாய்க்கு பதில் ரமன்தீப் சிங் இந்திய அணியில் அறிமுகமாக வாய்ப்பு.
பிரியங்கா காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 13.04% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நந்தா, காலை 7 மணி முதல் பதிவாகி வரும் வாக்கு சதவிகிதம் தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கேரளாவில் உள்ள மக்களவை தொகுதியான வயநாடு தொகுதியினுடைய வாக்கு சதவீதம் என்று கடந்த 10 மணி நிலவரப்படி சுமார் 13.04% பதிவாகி உள்ளது என்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் 43 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் என்பது வாக்குப்பதிவு என்பது இன்று காலை முதல் நடைபெற்று உள்ளது. அதற்கும் 13% வாக்குப்பதிவு என்பது பதிவாகி உள்ளது என்ற ஒரு தகவலை தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக இது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக அசாம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இடைத்தேர்தல் சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. அந்த மாநிலங்களிலும் பல்வேறு தொகுதிகளில் சுமார் 9% முதல் 15% வரையிலான சராசரி வாக்குப்பதிவு என்பது இன்று காலை முதல் 7 மணி முதல் தொடங்கி தற்பொழுது 10 மணி வரை பதிவாகி உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ தரவுகளை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு. மயிலாடுதுறையின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், மயிலாடுதுறையில மழை இருந்தது காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது. தொடர்ந்து மழை நீடித்து வருகிறதா? வினயா, வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக டெல்டா பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழையானது தொடர்ந்து பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்மனார்கோவில், சீர்காழி, கொள்ளிடம் என பரவலான மழை பெய்துள்ளது. சீர்காழியில் கொள்ளிடம் 13-14 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பதிவானது. இந்த மழை இன்னும் நீடிக்கும் போது நிலவுகிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அளித்து மாவட்ட மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். இந்த மழை பல்வேறு தாழ்வான பகுதிகளில் நீரானது. இந்த மழை கடந்த 3-4 நாட்களாக இல்லாத நிலையில் இன்று நள்ளிரவு முதல் மழை பெய்வதனால இந்த வயல்வெளிகள்ல தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பகுதிகளில் பாதிப்பு இல்லை. இருந்த போதிலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் இன்று பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையினுடைய நிலை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பெய்த கனமழையால் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இப்போ குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கு. இதை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கா? டெல்டா மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மழை பெய்யும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக காரைக்கால்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரியில் அறிவிக்கப்படவில்லை. இதனால் கடும் சிரமத்துக்கிடையே தான் பெட்ரோல் தகுந்த குழந்தைகளை கொண்டு சென்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நகர பகுதியில் உள்ள ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர், ஏழ்நகர் ஆகிய பகுதியில் கடுமையான மழை நீர் தேங்கி இருக்கிறது. இந்த நீரை தாண்டித்தான் வேலைக்கு செல்பவர்களும் பள்ளிக்கு செல்பவர்களும் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆண்டுதோறும், அதாவது ஒவ்வொரு மழையின் போதும் இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்த பகுதியை ஒட்டி உள்ள வெள்ளவாரி வாய்க்காலிலிருந்து மழைநீர் கடல் நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் சிறிய வாய்க்கால் வழியாக செல்லும் பொழுது சிலர் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கிறார்கள். இந்த வீட்டை அகற்றினால் மட்டுமே இந்த பகுதிக்குள் மழைநீர் தேங்காமல் வெளியேறும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை இருந்தது. இது தொடர்பாக கடந்த 2 முறை மக்கள் போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 சட்டமன்ற உறுப்பினரும் கோரிக்கை வைத்தார். ஆனால் இதுவரை அந்த பிரச்சனை தீராத காரணத்தினால் தான் ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர், ஏழ்நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்து இந்த தண்ணீர் நிற்கிறது. மழை நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் இது வடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொடர் மழை பெய்து வருவது காரணமாக இந்த பகுதியில் மக்கள் கடுமையான மழை நீர் சூழ்ந்திருப்பதனால் அதை தாண்டி செல்லும் அவல நிலைதான் ஏற்பட்டிருக்குது. அபிநயா, மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இன்னலுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் இந்த பொதுமக்கள். அதனை காட்சிகளில் உணர முடிகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். அரியலூர் மாவட்டத்தில் இரவில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் பகலிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலைவாணனிடம் கேட்கலாம்.
கலைவாணன், அரியலூர் மாவட்டத்துல மழையினுடைய அளவு என்னவாக இருக்கு? இப்போ நேற்றிலிருந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் எங்காவது இருக்கா? கண்டிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் தொடங்கிய மழையானது இரவு முழுவதும் கனமழை பெய்து வந்தது. தமிழ்நாட்டில் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் மழையானது பெய்தது. அதுவும் குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்தில் 81 மில்லிமீட்டரும், சிந்துரையில் 66 மில்லிமீட்டர் என அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக இங்கு அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டமும் சிந்துரையில் தான் மழையானது பதிவாகியுள்ளது. இதேபோல் திருவாரூர் ஒட்டி தொழூர், ஆண்டிமடம், சுற்றுவட்டார பகுதி, குருவாடி, சுத்தமல்லி ஆகிய பகுதிகளிலும் இரவு முழுவதும் கனமழை பெய்தது. இந்த மழையினால் அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்திருந்த நிலையில் தற்போது மழையானது இன்னும் தற்போது வரை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் மழையினுடைய அளவு நிலை என்ன என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி கலைவாணன். மயிலாடுதுறையின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், மயிலாடுதுறையில மழை இருந்தது காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது. தொடர்ந்து மழை நீடித்து வருகிறதா? அபிநயா, வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக டெல்டா பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழையானது தொடர்ந்து பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்மனார்கோவில், சீர்காழி, கொள்ளிடம் என பரவலான மழை பெய்துள்ளது. சீர்காழியில் கொள்ளிடம் 13-14 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பதிவானது. இந்த மழை இன்னும் நீடிக்கும் போது நிலவுகிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அளித்து மாவட்ட மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். இந்த மழை பல்வேறு தாழ்வான பகுதிகளில் நீரானது. இந்த மழை கடந்த 3-4 நாட்களாக இல்லாத நிலையில் இன்று நள்ளிரவு முதல் மழை பெய்வதற்கான இந்த வயல்வெளிகள்ல தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பகுதிகளில் பாதிப்பு இல்லை. இந்த போதிலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் இன்று பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையினுடைய நிலை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். கருணாநிதி ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு பிறகு விஜயை தொடர்ந்து விமர்சித்து வரும் சீமான் மீண்டும் கொந்தளித்திருக்கிறார். விஜய் அரசியலுக்கு வந்தால் வாழ்த்துவேன் என்று கூறி வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்குவதாக விஜய் அறிவித்த பிறகும் அவருக்கு ஆதரவாகவே பேசி வந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் தங்களுக்கு 2 கண்கள் போன்றது என்று விஜய் அறிவித்தவுடன் சீமானின் நடவடிக்கை விஜய் எங்கள் எதிரி என்ற வகையில் மாறியது. ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் விஜயை கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய நிலையில் நேற்றும் சீமான் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரியில் நேற்று பேட்டியளித்த சீமான் திராவிடம் என்பது கற்பிதம் எனவும் திராவிடம் என்றால் என்ன என்று விஜய்க்கு தெரியவில்லை என்றும் சாடினார். திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது. வடக்கிருந்து நகர்ந்து வந்தவர்களை, இந்த தென் மாநிலங்களை குடிவார வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிக்குது. திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. எங்க விஜயங்கிரியில் அவர் தெரியாம சொல்றாரு. நான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்லை, பாலிடிக்ஸ் செய்யறதும் இல்லை, பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண்ணுன்னு இதை போயிட்டு அலையக்கூடாது, புரியுதா? அது கஷ்டம். மொழி முதன்மை இல்லை என்றால் உலக வெற்றிக் கழகம் என கட்சிக்கு பெயர் வைத்திருக்க வேண்டியதுதானே என்றும் சீமான் விமர்சித்தார். எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னன்னு பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க?
உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. எப்படி அடிப்படை இல்லாமல் நீங்கள் போயிட்டு அலைஞ்சிங்கன்னா எப்படி? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் சிதறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான், ஜெயலலிதா கருணாநிதியை விட விஜய் பெரிய தலைவரா என்றும் வினவினார். எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்புகிற மக்கள். நீங்க இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதறுவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? சரியா ஓராண்டுதான் இருக்கு. 26க்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத, எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பார்க்க போறீங்க. சீமான் பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து கூறிய போது அன்பு தம்பிக்கு நன்றி என்று பதிலளித்த சீமான் தற்போது மீண்டும் விஜயை சரமாரியாக சாடியுள்ளார்.